பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்லியே சாப்பிடணும் போல இருக்குல்ல. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபஸ்ட் பார்க்கறதா இருந்தீங்கன்னா அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, அட்டகாசமான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, நான், பூரி இதுக்கெலாம் அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சதுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் உங்கள் கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நாலு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சட்டுன்னு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அஞ்சு இல்லை 6 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், எட்டு 9 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடயே 4 காஞ்ச மிளகா கூடயே சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கலாம். அதே பேனில் 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகின உடனே 2 பட்டை, 1 பிரிந்தி இலை, 3 லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, வச்சிருக்கிற அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக தரத்துக்காக கொஞ்சமாக சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் கொஞ்சமாக சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க, கரெக்டான ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடிடலாம். ஓகே, இப்போ நான் வீட்லேயே செஞ்ச பன்னீர்லாம் இருக்குது. பன்னீர் எல்லாருமே ஒரு குட்டி குட்டி பீஸா
ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் அதை சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா க்ரஷ் பண்ணி தான் போடணும். க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல் தரும் இது சேர்த்திங்கன்னா. இல்லைனாலும் இட்ஸ் ஓகே. அழகுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.